எல்லோருக்கும் வணக்கம். ஒரு லேடிஸ் காலேஜில் 5 பெண்கள் கொண்ட ஒரு குரூப் இருக்குது. அதில் ஒரு பொண்ணை மட்டுமே எப்போ பாரு கிண்டல் அடிச்சுட்டு கேலி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. காலையிலையும் சரிதான், காலேஜ் போகிறப்பவும் சரிதான், காலேஜில் இருக்கப்பவும் சரிதான், அந்த ஒரு பெண்ணை மட்டுமே கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏங்கடி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அது ஏன்னே தெரியல, சில முகங்களை பார்த்தா தான் அதுவாக அமைஞ்சு வருது அப்படின்னு அந்த ஒரே பெண்ணையே திருப்பி திருப்பி கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட்லேயும் அப்படி தான். என்னன்னே தெரில, ஒரு செக்டரில் பெரிய ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு பங்கு பெருசாக மூவ்மெண்ட்டே பண்ணாமல், ஒரு உதாரணத்துக்கு இந்த ஜேகே சிமெண்ட் அப்படின்றது ஒரு சிமெண்ட் செக்டர் சார்ந்த பங்கு தான். கடந்த ஒரு வருஷத்தில் மிக அருமையான லாபம் என்பது பண்ணியிருக்கான். ஸ்ரீ சிமெண்ட் அப்படின்ற பங்கினுடைய விலையுமே கடந்த ஒரு வருஷத்தில் மேலே ஏறி அப்புறமா தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கிரேசிம் இண்டஸ்ட்ரீஸும் ஒரு பெரிய பங்கு தான். அந்த பங்கினுடைய விலையுமே உச்சத்தில் தான் இருக்குது. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள், அல்ட்ராடெக் சிமெண்ட் அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்கினுடைய விலையும் ஆல்மோஸ்ட் உச்சத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஆனாலும் பாருங்க, ஏசிசி அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்கினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட், Q2 ரிசல்ட் அப்படின்றத எடுத்து பார்க்கும்பொழுது மற்ற பங்குகளை விட இவன் குவார்டர் ஆன் குவார்டர் இம்ப்ரூவ்டு ரிசல்ட் என்பது சமீபத்தில் கொடுத்துருக்கு. இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியும் கூட ஒரு முறை டிசம்பர் முடிஞ்ச சமயத்தில் அது இதே மாதிரி தான் ஒரு ஹையஸ்ட் ரிசல்ட் என்பது கொடுத்துருந்தது. அதுக்கப்புறம் ஜனவரி டு பிப்ரவரி மாதம் இது என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 மாதங்களில் இது என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு ரிசல்ட் கொடுத்தும் அதில் ஒன்றும் விஷயம் இல்லை, தொடர்ந்து இறங்கு முகமாகவே தான் இருந்தது. அதுக்கு அடுத்தடுத்த குவார்ட்டர்களில் இந்த பங்கு சுமாரான ரிசல்ட் கொடுத்தப்பவும் ஒன்றும் விஷயம் இல்லை. நல்ல ரிசல்ட் கொடுத்தப்பவும் இறங்குறான், சுமாரான ரிசல்ட் கொடுத்தப்பவும் கீழே இறங்குறான். இப்போ செப்டம்பர்னுடைய குவார்ட்டரில் 1119 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான். பட் இப்போவும் மார்க்கெட்டுக்கு இந்த ஷேரை கொண்டாடணும் அப்படின்னு விருப்பம் இல்லை. ரிசல்ட் தானே கொடுத்துட்டு அப்படி உட்காருங்க அப்படின்ற மாதிரி மார்க்கெட் சொல்லிடுச்சு. ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால இந்த பங்கு ஏசிசி லிமிடெட் அப்படின்ற பங்கு ஒரு 2 வருட பீரியட் 2023 கணக்கு பார்க்கல ஒரு முறை ஏறி இறங்கி கீழேயே இருக்கக்கூடிய இந்த பங்கு இனி அடுத்தடுத்த மாதங்களில் இந்த டெப்த்தை மறுபடியும் திருப்பி பிடிக்க போகிறதா? ஒரு ரவுண்டு 2 வருஷத்துக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த பங்கு 2027 இது திருப்பி தன்னுடைய பழைய ஹையை பிடிக்குமா, அல்லது இந்த டெப்த் அப்படியே உடச்சி கீழே இறங்குறானா அப்படின்றது தெரியாது. பட் இப்போதைக்கு இந்த செக்டரில் இருக்கக்கூடிய பல்வேறு பங்குகள் ஏறி இருந்தாலும் இந்த ஏசிசி என்ற பங்கு கீழே விழுகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாகவும் பார்ப்பாங்க இல்லையா. அதாவது இந்த ஏசிசியை வச்சிருக்கிறது அம்புஜா சிமெண்ட். இந்த அம்புஜா சிமெண்ட்டை வச்சிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானி குரூப். ஸோ அதானி குரூப்பினுடைய பங்கினுடைய முதலீடும் இந்த பங்குகள் இருக்கிறதுனால அதுதான் திடீர்னு ஏதாவது ஒரு செய்தி வந்துடுது இல்லை, அப்பப்போ திடீர்னு ஹிண்டன்பர்க் ஒரு தகவல், அதானி குரூப் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் ஹிண்டன்பர்க் விட்டாங்க, அப்புறம் அதை மறுத்து பேசுகிறாங்க, அப்புறம் செபி கிளீன் சிட் கொடுக்குது, மறுபடியும் ஒரு தகவல், அப்படி இப்படின்னு இது எதுக்கு பாலிட்டிக்ஸ் ரிலேட்டடான பங்குன்னு சொல்லி மார்க்கெட் இன்னும் அதை செலிப்ரேட் பண்ணாமல் இருக்கோ. இந்த ஏசிசி அப்படின்ற பங்கினுடைய ரிசல்ட்டை கடந்த லாஸ் மேக்கிங்கை இப்போ வரைக்கும் அவன் ரிப்போர்ட்டே பண்ணல. அப்படி இருந்துமே இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் என்பது கடந்த 3 வருஷத்தினுடைய லோ ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் செஞ்சிருக்கக்கூடிய திறமைக்கு கூட ஒரு பரிசு கிடைக்க மாட்டேங்குது பார்த்தீங்களா. இதே மாதிரி தான் டாடா மோட்டார்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு. மாருதி நல்லா இருக்கா, எம்என்டம் ஷேர் நல்லா இருக்கா, இன்னும் ஹூண்டாய் நல்லா இருக்கா, இருக்கிறதே மொத்தம் 4 பேர், அதில் 3 பேர் நல்லா தான் இருக்கான். ஆனால் இந்த டாடா மோட்டார்ஸ் மட்டும் கீழே இருக்கா. என்னடா இது கொடுமை ஆண்டவா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் ஷேர் மார்க்கெட்டினுடைய லாஜிக் நம்மளை போட்டு குழப்புது. ஆக மொத்தம் இந்த Q2 ரிசல்ட் கொடுத்த கம்பெனி ஒரு 2 இயர்ஸ் லோவில் இருக்கிற மாதிரி ஏதாவது பங்குகள் லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் முதல்ல ஓடி என்னத்தாங்க போட்டு அடி வெளுத்து விட்டுருக்காங்கன்னு நிற்கக்கூடிய ஒரு பங்காக இந்த ஏசிசியினுடைய ஷேர் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இதுதான் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கம்பெனியாக Q2 காமிச்ச கம்பெனி. ஆனால் ப்ரைஸ் கீழே கிடக்கக்கூடிய நியூஸ் அப்படின்றது இந்த ஏசிசி ஷேர் சம்மந்தப்பட்ட நியூஸ். நண்பர்களே, ரொம்ப நாள் ஆச்சு இந்த சனிக்கிழமை வீடியோவை இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு அப்பப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கணும், லைஃப் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கணும் அப்படின்றலாம் நம்ம பற்றி பேசிக்கிட்டு இருப்போம்.
அந்த வகையில் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். 1 கோடிக்கு உங்களுக்கு லைஃப் கவர் இருக்குது, அதுக்கு 399 ரூபா போடுங்க, 499 ரூபா போடுங்க மாதத்துக்கு, இல்லை 599 ரூபா போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் நிறைய தகவல்கள் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் உங்களுக்கே தெரியும், எல்ஐசியில் வந்து நியூ ஜீவன் அமர் போன்ற டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குது. அப்புறம் இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃப்ஸில் கிளிக் டு ப்ரொடெக்ட் அப்படின்னு நிறையா ஐசிசியில் இருக்குது. இது மாதிரி நிறையா முன்னணி இன்சூரன்ஸ் கம்பெனிகளே இந்த மாதிரி டேர்ம் பாலிசி இருக்குது. ஸோ இப்படி ஒரு நியூஸ் பார்த்துக்கிட்டு இருந்தப்ப 400 ரூபா ஒரு மாதத்துக்கு அல்லது 600 ரூபா ஒரு மாதத்துக்கு அப்படின்ற ஒரு அமௌண்ட்டு கொடுக்கும் பொழுது லைஃப்பில் ஆல்மோஸ்ட் 1 கோடிக்கெல்லாம் கூட லைஃப் கவர் எடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை பற்றி யாராவது எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க, அப்புறம் மறந்துருப்பீங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு ரிமைண்டராக இந்த ஒரு பதிவு, இந்த சாட்டர்டே ரிலாக்ஸான டைமில் ஒரு ஞாபகப்படுத்தி விட்டேன். இந்த ஏசிசி எப்படி அடுத்த சில வருடங்களில் எங்கேயாவது 1000 ரூபாய்க்கு இது ஏறுமா அல்லது 1000 ரூபாய்க்கு இது கீழே விழுகுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி இந்த கோரமண்டல் அப்படின்ற ஒரு பங்கு, கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற பங்கு, இந்த பங்கும் தன்னுடைய ரிசல்ட் சீசன் முடிந்த பிறகு இதனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க. அதாவது திரும்பி ஏதாவது ஒரு 700-800 ரூபா ஒரு 20-30% இது ஏறுமா அல்லது ஒரு 20-30% இது இறங்குமான்னு யாருக்கும் தெரில. ஆனால் ரொம்ப உன்னிப்பாக இந்த கோரமண்டல் அப்படின்ற பங்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, சமீபத்தில் அந்த பங்கு வெளியிட்டு இருக்கக்கூடிய ரிசல்ட்டு தான். இதுக்கு முன்னாடியே 2022 10,000 கோடியெல்லாம் சேல்ஸ் என்பது காமிச்சிருக்காங்க. அப்போ 741 கோடி லாபம் என்பது இருந்திருக்கு. ஆனால் அப்போ இருந்து சேல்ஸ் குறைஞ்சு கடைசியில் வெறும் 4,000 கோடிக்கெல்லாம் சேல்ஸ் அப்படின்ற மாதிரி போயிருக்கு. அப்புறம் மறுபடியும் சேல்ஸ் என்பது இம்ப்ரூவ் பண்ணி மேலே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ கூட சமீபத்தில் பார்த்தா 9,654 கோடி சேல்ஸ் என்பது ஒரு அதிகபட்ச சேல்ஸ் என்பது இப்போ சமீபத்தில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க 2022க்கு அப்புறம். அந்த சமயத்தில் லாபமே வந்து முதல்ல இருந்த லாபம் அப்படியே தொடர்ந்து கீழே இறங்கி 164 கோடிக்கெல்லாம் போயிட்டு மறுபடியும் இப்போ 793 கோடி அப்படின்ற மாதிரி லாபம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இதை வந்து மார்க்கெட் எப்படி எடுத்துக்கொள்ள போகிறது? மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கக்கூடிய இந்த கோரமண்டல் இன்டர்நேஷ்னலுடைய Q2 ரிசல்ட் அப்படின்றத வச்சுக்கிட்டு, அந்த ரிசல்ட்டு வச்சுக்கிட்டு இந்த பங்கினுடைய விலை பழைய ஹையை வந்து தொடர மாதிரி இருந்தாலும் அவன் ஒரு 20-30% ஏறணும். இந்த 2025 லோவை கீது போய் தொடர மாதிரி இருந்தாலும் அவன் பெருசாக நகரணும். ஸோ மிகவும் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பங்கு Q2 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்ன செய்யும் அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஏன்னா Q2 ரிசல்ட்டில் ரொம்பவுமே போன குவார்ட்டருக்கு இந்த குவார்ட்டருக்கு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்த பங்குகளில் இந்த ஏசிசிக்கு அடுத்து இந்த கோரமண்டலும் ஒன்றா இருக்குது. ஸோ Q2 ரிசல்ட்டில் வந்து ரொம்பவுமே மாற்றங்கள் இருக்கக்கூடிய பங்குகளில் 2 உதாரணங்கள் அப்படின்றத எடுத்து பார்த்துருக்கு. அடுத்து சில மாதங்கள் கழித்து பார்க்கும்பொழுது இந்த பங்குகள்லாம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இந்த சில்சார் டெக்னு ஒரு பங்கு இப்போ பற்றி நம்ம பேச போகிறோம். மார்க்கெட்டு வந்து இந்த Q2 ரிசல்ட் ஒரு குவார்ட்டரை பற்றி பேசுகிறோம். ஆனால் தொடர்ந்து வருஷ கணக்கில் ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் காமிச்சிருக்கக்கூடிய பங்கை ஷேர் மார்க்கெட் எப்படி அழகு பார்க்குது. ருக்குமணி என்ன சத்தம் அப்படின்ற மாதிரி இந்த சில்சார் டெக் அப்படின்ற பங்கினுடைய வாழ்க்கை வரலாறு, அந்த ஷேர் பிரைஸினுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்க்கும் பொழுது 2021களில் அவனெல்லாம் வெறும் 100 ரூபா ரேஞ்சில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய பங்கு கடந்த 2-3 வருடமாக தடுமாற்றமாக இருக்கிறது. சரி, முதல்ல இவன் ஏன் இப்படி மேல் நோக்கி ஏறி வந்தான், ஏன் மார்க்கெட் அவனை செலிப்ரேட் பண்ணுச்சு அப்படின்னா, ஷேர் பிரைஸ் என்பது ஏறுவதற்கும் ஒரு கம்பெனியினுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் என்பது இருப்பதற்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. ஸோ இந்த பங்கு 2022 சமயங்களிலாம் ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் வெறும் 9 கோடி சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தவன் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு குவார்ட்டருக்கே 46 கோடி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த பங்கு கடந்த சில வருடங்களாக ஒரு தேக்க நிலையாக இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் 2024லேயே ஒரு 90 கோடி 100 கோடி என்பதை டச் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் இப்போ 100 கோடி to 200 கோடிக்குள்ளேயே தான் டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு. நீங்கள் கணக்குப்படி பார்த்தாலும் ஒரு 100%க்குள்ளே தான் இம்ப்ரூவ்மெண்ட் என்பது இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி 4 கோடி 6 கோடி பண்ணிக்கிட்டு இருந்தவன் 150 கோடி லாபம் அப்படின்னு காட்டும்போது எத்தனையோ மடங்கு ஏறுது இல்லையா? அதைய செலிப்ரேட் பண்ணணும், அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே ஸோ எந்த ஒரு ஷேரினுடைய
லாபம் என்பது இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அதற்கும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அதனுடைய ஷேரினுடைய விலைக்கும் ஒரு தொடர்பு என்பது இருக்கிறது தான் இந்த சில்சார் டெக் அப்படின்றது ஷேர் மார்க்கெட்டில் காட்டுது. ஸோ இவன் செஞ்சிருக்கக்கூடிய அந்த P&L பர்ஃபார்மன்ஸுக்கு, அந்த ஃபைனான்ஷியல் பர்ஃபார்மன்ஸுக்கு மார்க்கெட்டில் ஒரு ரெகக்னேஷன் என்பது கிடைச்சிருக்கு. ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வண்டியாக நிறையா ஷேர் வச்சுருப்பீங்க, 10 ஷேர் 20 ஷேர்னு. எவனாவது ஒருத்தனாவது இப்படி இருந்திருக்கானா அப்படின்றத நீங்கள் போய் பாருங்கள். அது தியாகி யாருக்கு தெரியும்? முதல்ல அவன் 4 கோடி பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் 147 கோடி கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு பண்ணுவான்னு யாருக்கு தெரியும்? ஸோ அதுக்குண்டான ஆன்சர் இது இருக்கக்கூடிய செக்டரில் தான் இருக்குது. இவங்க வந்து பிஸ்னஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரானிக்ஸில் இருந்திருக்காங்க, பவர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் இருந்திருக்காங்க. இப்போ கூட சமீபத்தில் ஒரு நியூஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் என்பது இந்தியாவில் இப்போ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் 0ல் ஆரம்பித்து விண்டை முட்டும் அளவு வளர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் படிச்சுட்டு இருந்தா. ஸோ அப்போ அடுத்த செக்டர் விண்ணை முட்டும் அளவு எது வளரும் அப்படின்னா நிறைய பேர் என்னம்பாங்க, சில பேர்லாம் டிஃபென்ஸ் துறையில் எப்படியும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க பக்கத்து நாடுகளுக்குள்ள, அல்லது ஒரு காலத்தில் நம்ம டிஃபென்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சில பேர் டிஃபென்ஸ் துறை இந்த மாதிரி எதிர்காலத்தில் 10 வருஷம் கழித்து பார்க்கும் பொழுது இப்போவே நிறைய பேர்த்துக்கு 400 கோடி 500 கோடி 1000 கோடி 10,000 கோடின்னு பல்வேறு டிஃபென்ஸ் கம்பெனிகளுக்கு ஆர்டர் கிடச்சிக்கிட்டு இருக்கு. எதிர்காலத்தில் அதிகமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிப்பாங்க. சில பேர் சோலார் எனர்ஜி ரிலேட்டடாக வீட்டுக்கு வீடு எல்லாம் எப்படி நம்ம இப்போ இந்த வாட்டர் பியூரிஃபையரை வாங்கி மாட்டிக்கிட்டு இருக்கோம், அது மாதிரி எதிர்காலத்தில் எங்கேயாவது சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணுவோமா அப்படின்றது தெரியாதபடிக்கு அதில் ஏதாவது இருக்குமான்னு சில பேர் யோசிச்சு பார்ப்பாங்க. அடுத்து இந்த செமிகண்டக்டரு, ரேர் எர்த் மெட்டல் மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி, அதாவது மைனிங், அதில் கீது ஏதாவது, அதில் கூட சில பங்குகள் நேரடியாக இருக்குது. ரேர் எர்த்து மெட்டீரியல் மைனிங் அதுலாம் வந்து சிலது நேரடியாக இருக்குது. ஆனால் இந்த செமிகண்டக்டர் ரிலேட்டடாக இன்னும் பல பங்குகள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நேரடியாக இல்லை. இம்மீடியட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய பல்வேறு கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். அது மாதிரி ஏதாவது ஒரு குரூப்பு இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் யோசிச்சு பார்க்குறாங்க. அதே மாதிரி டேட்டா அனலைசிஸ், அந்த டேட்டா ப்ராசஸிங்க்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப ஹெவியாக வேணும். ஸோ டேட்டா சென்டர் ரிலேட்டடான பங்குகள் ஏதாவது எதிர்காலத்தில் ரொபாட்டிக் ரிலேட்டடாக அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஸோ இது எது கரெக்ட் வரும்னு யாருக்கும் தெரியாது. எல்லாமே 10 வருஷம் கழித்து பார்த்தா தானே தெரிய வரும். ஆனால் ஒன்றுங்க, ஆவண்ணா தான் 2 அப்படின்ற மாதிரி ஏதோ சில பேர் யோசித்து வச்சு எடுக்கக்கூடிய சில செக்டர்கள் 10 வருஷம் கழித்து இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, மார்க்கெட் அங்கீகாரம் பண்ணியிருக்கு அப்படின்றது ஒரு மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம்தான். ஒரு சீடன் குருகிட்ட போய் கேட்குறானா, குருவே நான் உப்பு விற்க போகலான்னு போகிறப்ப மழை வந்துடுது, சரி மாவு விற்கலான்ட்டு போகல காத்தடிக்குது, எல்லாம் நஷ்டமாயிருது அப்படின்னா குரு சொல்கிறாரு, எல்லாம் விதி மகனே விதி அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப நாள் ஆச்சு இது போன்ற கமெண்ட்டுகளை பார்த்து. எனக்கு என்னமோ மார்க்கெட்டில் பல பங்குகள் சந்து பொந்தில் யாருக்கு தெரியாமல் பழைய ஹை போயிடுறான்னு நினைக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு செயிலு, இந்த சவுத் இண்டியன் பேங்க்கு, அது மாதிரி ஏகப்பட்ட பங்குகள் வந்து கண்ணில் மண்ணை தூவிட்டு எல்லாம் பழைய ஹையை தாண்டி போகிறானுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் பார்த்து ரொம்ப மாசம் ஆயிடுச்சு. அதாவது விற்றதுக்கப்புறம் சில பேர் விற்றதுக்கப்புறம் பங்குகள் எக்கச்சக்கமாக ஏறிட்டான் அப்படின்ற தகவல் சமீபத்தில் 1 மாதம் 2 மாதமாக பெருசாக கமெண்ட்டுகளில் வரல. இப்போ சந்தோஷ் அப்படின்ற ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணுறாரு, நான் இப்போ சமீபத்தில் சில பங்குகளை விற்றேன், கடைசியில் பார்த்தா அவனுங்கெல்லாம் 20-30% எகிரிட்டான், மேலே போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் வந்து மேபி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய பங்குகளை டெய்லியும் காலையில் மத்தியானம் சாயந்தரம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அவனுக்கு மேபி அப்படியே கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு உங்களுடைய போர்ட்ஃபோலியோ இல்லாத, உங்களுக்கு நியூஸ்கள் வராத பல்வேறு பங்குகள் எக்கச்சக்கமாக எட்டி குதிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ சமீபத்தில் இந்த மாதிரி கமெண்ட்டுகள் வருது, விற்றதுக்கப்புறம் ஸ்டாக் ப்ரைஸ் மேலே ஏறிடுச்சு அப்படின்ட்டு. ஒரு நண்பர் சொல்கிறாப்புல, அவருக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து F&Oவில் 15 கோடி அளவில் நஷ்டம் ஆகிட்டாரு, அதுக்கப்புறம் பூர்வீக சொத்துக்களை விற்று கடனை எடுத்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. எனக்கு தெரிஞ்சு நான் டீலராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்ப எங்கள் குரூப்புக்குள்ளே டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருந்தப்போ ஒரே ஒரு கேஸ் ஸ்டோரி மட்டும் கேள்விப்பட்டிருந்தேன் லாஸில், திருப்பூரில். அதுலேயும் வந்து 2 கோடி தான் நான் கேள்விப்பட்டிருந்தேன். மேக்ஸிமம் லாஸ் என்பது F&O சைடில் வந்து
2 கோடி அப்படின்றது கேள்விப்பட்டிருந்தேன். அது ஏதோ சென்னையில் ஹோட்டல் கடை வச்சுக்கிட்டு இருந்த நண்பர், அதுக்கப்புறம் திருப்பூரில் ஒரு நண்பர், அவங்க ஏதோ சேர்ந்து என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்ததாக அந்த வட்டாரங்களில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதன்படி எனக்கு தெரிஞ்சு 2 கோடி என்பது மேக்ஸிமம் லாஸ் அப்படின்ற மாதிரி நான் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய டீலிங் வாழ்க்கையில் கேள்விப்பட்டு இருந்தேன். 15 கோடி அளவில் நஷ்டம் என்பதெல்லாம் வந்து எனக்கு புதிய செய்தி தான். ஸோ எல்லா சாம்ராஜ்யங்களும் ஏதாவது ஒரு இடத்துல சரிவை சந்திக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சில பேர் ஒரு சாம்ராஜ்ய சரிவையே சந்திக்காது அப்படிம்பாங்க. கடைசியில் 7 முறைகளை தாண்டிய பிறகு எவனாவது ஒருத்தன் கும்பா பாட்டு பாடி விட்டுருவான், ஏதாவது ஒன்று நடக்கும். அந்த மாதிரி இந்த ஸ்டாக் மார்க்கெட் அந்த ஒரு பிரச்சனையும், நிறைய பேர் தொழில் செஞ்சு நஷ்டம் அடைஞ்சு ஒரு சாம்ராஜ்யம் சரியும். நல்லா இப்போ திருப்பூர்லேயே எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கி ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கையில் அவர்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க. கடைசியில் இப்போ எங்கேயோ போய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்புறம் விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் பெரியாள்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவரை வேலையை விட்டு நிற்க சொல்லி கேட்டுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நல்லா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாலே கடைசியில் சம்பளத்துக்கு போய் சேர அளவுக்கு ஆகிப்போச்சு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டு என்பது அதுலேயும் ஆபத்து இருக்குது. அதுவும் என்றைக்கு வேணாலும் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை சரிச்சு விட்டுரும் என்பதுக்கு இந்த கமெண்ட் ஒரு உதாரணம். ஆஹா, இந்த கமெண்ட்டை படிக்கல என் மனசுக்குள்ளே ஒரே ருக்குமணி பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது நண்பர்களே, நான் சொல்கிறது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி இப்போ நிறைய பேர் வந்து அந்த அந்த சீசன்லேயே இருந்திருக்க மாட்டாங்க. அதாவது அப்போல்லாம் வந்து நாங்கள் ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளாப்பி டிஸ்க்கு, சிடி ரைட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஒரு ஃபோட்டோவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறக்கே ரொம்ப நேரம் டைம் ஆகும்னு வச்சுக்கிங்களேன். ஒரு நண்பர் போய் திருப்பூர் புல்ஸ் பற்றி ChatGPTயில் ஏதோ ஒன்று கேட்டிருக்காரு. அதில் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறாரு. நிறைய விஷயங்கள் ஏன் தப்பாச்சு அப்படின்றத பற்றி பேசுகிறாரு. அந்த தப்பான விஷயங்கள்லேருந்து எப்படி போராடி வெளியே வர்றது அப்படின்ற மாதிரிலாம் தகவல் சொல்லுவார் அப்படின்னு இந்த ChatGPT சொல்லியிருக்கு நம்ம சேனலை பற்றி. அதாவது இவர் ஒரு கேள்வி கேட்டு ஜஸ்ட் என்டர் அப்படின்னு ஒன்று எடுக்கிறாரு. உடனே இது எப்படி சொல்ல முடியும், உடனே என்னுடைய சேனலில் இருக்கக்கூடிய பல தகவல்களை அவனுடைய சர்வருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதையை ப்ராசஸ் பண்ணி மறுபடியும் இவருக்கு திருப்பி டேட்டா அனுப்புது. இது எல்லாமே ஒரு 10 செகண்டுக்குள்ளே பண்ணுது அப்படின்னா, அப்பா, உலகத்தை நினைக்கும் போதே நம்மளுக்கு இப்போ ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. இவ்வளவு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி சொல்லுது அப்படின்னா எப்படி? ChatGPT, இனிமேல் நீ என் ஃப்ரெண்டு, நீ என்னை பற்றி நல்லா தான் சொல்லியிருக்க நண்பர்களே. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை நம்ம ரொம்ப காலத்துக்கு அப்புறம் பேசுகிறோம். டோன்ட் கோ எகெயின்ஸ்ட் த ட்ரெண்ட். ட்ரெண்ட் எந்த பக்கம் ட்ரெண்ட் ஏறிச்சுனாலும் அது கூட போ. ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்ற சில கோட்ஸ் எல்லாம் இப்போ தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது. அதாவது ஒரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, அது பல மாதமாக கீழே கும்பா பாட்டு பாடிக்கிட்டு இருந்தான் ஒரு பங்கு, சென்னை பெட்ரோன்னு ஒன்று. அப்புறம் ஏதோ ஒரு சம்திங் நியூஸ்னால அவன் திரும்பி மேல் நோக்கி ஏறும்போது ஒருத்தர் இன்ட்ராடேலேயே விற்று ஏவரேஜ் பண்ணியிருக்காரு. அவர் எவ்வளவு என்ன ரேட்டுக்கு விற்றாலும் அவர் விற்ற ரேட்டுக்கு மேலேயே போயிருக்கு. அந்த வகையில் ஆல்மோஸ்ட் 50,000 கோவிந்தா ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்கள் அக்கௌண்ட்டில் கோவிந்தா பாட்டு பாடினீங்கன்னா கூட ஏதோ தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களுடைய ஒய்ஃப் அக்கௌண்ட்லேயும் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க. அதாவது இவருடைய ட்ரேடிங் அக்கௌண்ட் என்பது தனி, இவங்களுடைய மனைவியுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட் என்பது தனி. அந்த 2 அக்கௌண்ட்டையும் சேர்த்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ரொம்ப லாஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி மனம் வருத்தப்படுறாரு. இன்னொரு நண்பருமே என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஷார்ட் டைமில் என்னமோ எவனோ பண்ணிக்கிட்டு போகிறானுங்க, அதில் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. கடைசியில் நான் விற்று விட்டதுக்கப்புறம் பார்த்தா பல பங்குகள் மேலே தான் இருக்குது. ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பேசாமல் பை அண்ட் ஹோல்ட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்டில் இருக்குது, அதையவே ஃபாலோ பண்ணவே நல்லபடியாக இருக்கலாம் போல் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் யோசிக்கிறார். ஏன் அப்படின்னா, அவர் விட்டதுக்கப்புறம் பல பங்குகள் 30% மேலே ஏறிடுச்சு ஒரு வருஷத்தில். அதுக்கு ஷார்ட் டைமில் எல்லாம் கண்ணா பின்னான்னு என்னமோ பண்ணி ட்ரம்ப்புன்றானுங்க, அதுன்றானு இதுன்றானு எவனோ என்னமோ பண்ணிட்டு போகிறான். எதாக இருந்தாலும் லாங் டேர்மில் பார்த்துட்டு போனால் கூட தலைவலி இருக்காது. மியூச்சுவல் ஃபண்டே பரவாயில்ல போல், அதில் போட்ட பணமும் நல்லா தான் இருக்குது. ஆனால் டைரெக்டாக ஸ்டாக்கில் போய் நான் பார்த்து எடுத்து அதையும் விற்று விட்டதுக்கப்புறம் பார்த்தா இப்போல்லாம் ஏறி கிடக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு வடிவத்தில் உங்களுடைய மைண்டுக்குள்ளே திங்கிங் ப்ராசஸ் ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணி விட்டுச்சுன்னா மகிழ்ச்சியாக அவருக்கு. இங்கே பாருங்க நண்பர்களே, இவர் ஒரு முடிவில் வந்துட்டாப்புல. மிஸ்டர் தயாளன் அப்படின்ற நண்பர், அவர் தலையில் ஷேர் மார்க்கெட் கொட்டிடுச்சா இல்லை இவர் ஷேர் மார்க்கெட்டை தலையில் கொட்டிடணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டாரா அப்படின்றது தெரில.
அவருடைய பிளான் கிளியராக மனசில் நினச்சிக்கிட்டார். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி இந்த டிசிஎஸ் அப்படின்ற பங்கு மிகவும் அதுதான் டாப் லீடர் நம்ம இந்தியாவில் நம்பர் 1 எக்ஸ்போர்ட்டர், சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டர். அந்த டிசிஎஸில் 65 ஷேரை நான் பிடிச்சிட்டேன். இனி 10 வருஷம் டார்கெட்டு. ஸோ இனி எதாக இருந்தாலும் 10 வருஷம் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவருடைய மைண்டில் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டாப்புல. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் டீலராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப 2 கான்செப்டில் ட்ரேடிங் பண்ணவங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்கள வெற்றியாளர்களாக பார்த்துருக்கேன். ஒன்று, இந்த 20 ரூபா 30 ரூபாயின் பங்குகள் இருக்கும். அதை ஏதாவது எடுத்து வச்சுட்டு 50 ரூபா வந்தால் மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு 80 ரூபா இருக்கும் சில பங்குகள். அதெல்லாம் வந்து கீழே போகிறத பற்றியெல்லாம் உங்கள்கிட்ட நான் ஏதாவது கேட்டேன்னா, மேலே 100 ரூபா வந்துச்சுன்னா அப்போ மட்டும் நீ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஆட்கள். அல்லது ஒரு 700-800 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய பங்கு எப்போ 1000 ரூபாய் வருதோ அப்போ மட்டும் நீ ஃபோன் பண்ணி சொல்லு, தகவல்களை சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரேடிங் பிளான் வச்சு ட்ரேட் பண்ணவங்கள நான் வெற்றியாளர்களாக பார்த்துருக்கேன். அதே மாதிரி இன்னொரு குரூப்பையும் நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, அதை வாங்கி போட்டுட்டு நீ மேலே வந்தாலும் சொல்லாத, கீழே வந்தாலும் சொல்லாத, நீ எதையுமே சொல்லாத, எதாக இருந்தாலும் நானாக இங்கே வரும்போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்க வர்றதே வந்து 2 வருஷத்துக்கு ஒருக்கா 3 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து அக்கௌண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகிற ஆட்கள்லாம் இருப்பாங்க. ஸோ இந்த கமெண்ட்டை படிக்கும்போது என்னுடைய கடந்த காலம் தான் ஞாபகம் வருது. இந்த நண்பர் வந்து அந்த 2வது கேட்டகரி போல் எதாக இருந்தாலும் எடுத்து வச்சுட்டு அவர் வருஷத்துக்கு தான் டார்கெட் கொடுத்துருக்காரு. ப்ரைஸுக்கிட்டலாம் அவருக்கு எதுவும் டார்கெட் இல்லை. வருஷம் 10 வருஷம் எதாக இருந்தாலும் 10 வருஷம் கழித்து பேசிக்கலாம் தம்பி. நன்றி, வணக்கம்.